எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர். நீங்கள் எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை பார்க்கின்ற போது அதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கு அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும். அப்போதுதான் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலிருந்து வருகின்ற அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நன்றி. இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவாக்குகள் 32 44 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடு நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர்.
அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் ஒவ்வொரு நாளும் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் புதுமைகளையும் குறித்து வாசித்து அவற்றை பற்றி தியானித்து ஜெபித்து வருகிறோம். இன்றைய நாளிலே கூட மார்க்கு நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே இயேசு ஆண்டவர் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்ச்சியை நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். ஒவ்வொரு மனிதர்களுக்குமே 2 வகையான உணவு தேவை. முதலாவதாக மனிதனுடைய ஆன்மாவிற்கு தேவையான உணவு, இரண்டாவதாக மனிதனுடைய உடலுக்கு தேவையான உணவு. உடலுக்கு தேவையான உணவை கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவினுடைய தேவைகளை நாம் நிறைவு செய்ய முடியாது. மனிதனுடைய ஆன்மாவிற்கு தேவையான உணவு வேறு, மனிதனுடைய உடலுக்கு தேவையான உணவு வேறு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அழிந்து போகின்ற இந்த உடலுக்காகவே நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பாலான நாட்களை, காலங்களை அதற்கென்று தேவைகளை நிறைவு செய்வதற்கென்றே செலவழித்து விடுகிறோம். நம்முடைய ஆன்மாவை பற்றி கவலைப்படுவது இல்லை. அது ஒன்று இருப்பதாக கூடவே நாம் நினைப்பது இல்லை. ஆனால் இந்த ஆன்மாதான் அழியாதது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஆன்மா இறைவனோடு போய் சேருகின்ற வரைக்கும் அதுக்கு நிம்மதி இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உடலின் தேவைகளை நிறைவு செய்கின்ற போது நம்முடைய ஆன்மாவின் தேவைகளையும் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆன்மாவினுடைய தேவையான உணவை கொடுக்காத பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், சோகங்கள், சமாதானமின்மை, அன்பு இல்லாமை, வேதனைகள், இப்படி அநேகமானவற்றை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் தன்னிடம் வந்த பெருந்திரளான மக்களை பார்த்து முதலாவதாக அவருடைய உடலின் தேவைகளை குறித்து அவர் கவலைப்படவில்லை. அவர்களுடைய ஆன்மாவினுடைய தேவைகளை குறித்து கவலைப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஆன்மாவிற்கு தேவையான உணவை கொடுக்கிறார். ஆன்மாவினுடைய உணவு என்ன? அதுதான் கடவுளுடைய வார்த்தை, விண்ணக வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை தான் ஆன்மாவிற்கான உணவாகும். எப்பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை, இறை வார்த்தையை படித்து நாம் சிந்தித்து தியானித்து ஜெபிக்கிறோமோ, அதன்படி நடக்கிறோமோ, அதுதான் ஆன்மாவிற்கு தேவையான உணவாக மாறுகிறது. இப்பொழுது கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே இந்த இறை வார்த்தை, இதுதான் உங்களுடைய ஆன்மாவினுடைய உணவு. இந்த ஆன்மாவிற்கு தேவையான உணவை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் அந்த மக்கள் மீது ஆடுகளில்லா ஆயனை போல் இருந்ததால் பரிவு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆயனுக்கும் 3 விதமான பணிகள் உண்டு, கடமைகள் உண்டு தன்னுடைய ஆடுகளை குறித்து. முதலாவதாக தன்னுடைய ஆடுகளை அவன் தவறான வழியிலே நடத்தி செல்லாமல் நல்ல வழியிலே நடத்தி செல்ல வேண்டும். ஆயன் இல்லை என்றால் ஆடுகள் தானாகவே நடந்து செல்ல முடியுமா? முடியாது. அவைகள் வழி தவறி போய்விடும், வேறு இடங்களுக்கு சென்றுவிடும். ஆகவேதான் ஆயன் அந்த ஆடுகளை சரியான வழியிலே நடத்த வேண்டும். இரண்டாவதாக ஆயனுடைய கடமை அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவை கொடுப்பது. எங்கே நல்ல புல்லுள்ள தரைகள் இருக்கிறதோ அங்கே ஆடுகளை அழைத்து செல்ல வேண்டும், தண்ணீர் உள்ள இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும், அவைகளுக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த ஆயனுடைய வேலை இந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும், தீயவனிடமிருந்து,
திருடர்களிடமிருந்து, பொல்லாத விலங்குகளிடமிருந்து, ஆபத்துக்களிடமிருந்து விலக்கி இந்த ஆடுகளை பாதுகாப்பது ஆயனுடைய கடமை. ஆகவேதான் இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே நல்ல ஆயன், உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஆயனாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய ஆன்மாவிற்கு தேவையான உணவை கொடுக்கிறார். நம்மை நல்ல வழியிலே நடத்துவதோடு மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கிறார். தீமையிடமிருந்தும், பொல்லாத தீய ஆவிகளிடமிருந்தும், நோய்களிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றார். ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் நல்ல ஆயன். அங்கே வந்த மக்களுடைய ஆன்மீக தேவைகள் அனைத்தையும் இயேசு ஆண்டவர் முதலாவதாக நிறைவு செய்கிறார். அவர்களுக்கு தேவையான இறை வார்த்தையை கொடுக்கிறார். நெடுநேரமான பிறகு அவர்களுக்கு தேவையான உடல் உணவையும் கொடுக்க இயேசு தயங்கவில்லை. தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், உங்களிடம் எத்தனை அப்பங்கள், எத்தனை மீன்கள் இருக்கிறது? அவர்கள் சொல்லுகிறார்கள், 5 அப்பம் 2 மீன்கள். ஆனால் இந்த 5 அப்பமும் 2 மீன்களும் அங்கே வந்திருந்த மக்களுக்கு போதுமானதாக இருந்திருக்குமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அல்லது சீடர்கள் சொன்னார்களே, நாங்கள் போய் 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி கொண்டு வரட்டுமா? அதுவும் பத்தாதே. அப்படி என்றால் என்ன செய்வது? எப்பொழுது நம்மிடம் இருக்கின்ற கொஞ்சத்தை இயேசுவினுடைய கரங்களிலே கொடுக்கிறோமோ, தேவனுடைய கரங்களிலே கொடுக்கிறோமோ, அது எல்லாருக்கும் போதுமான உணவாக மாறுகிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு வெளிப்படுத்துகின்ற மாபெரும் உண்மையாக இருக்கிறது. வேதாகமத்திலிருந்து இதற்கு சில உதாரணங்களை கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 1 அரசராகவும் 17வது அதிகாரத்திலே எலியாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இஸ்ராயல் மக்களிடத்திலே 3 ஆண்டுகள் 6 மாதங்களாக மழை பெய்யாததால் கடுமையான பஞ்சம், உணவு பஞ்சம், உண்பதற்கு உணவு இல்லை. எலியாவுக்கும் உண்பதற்கு உணவு இல்லை. ஆகவே அவர் சாரிபாத்துக்கு செல்லுகின்றார். அங்கே இருந்த விதவை பெண்ணிடம் உணவு கேட்கிறார். அந்த விதவை பெண் சொல்லுகின்றால், என்னுடைய பானையிலே கொஞ்சம் மாவும், கையளவு மாவும், கலயத்திலே சிறிதளவு எண்ணெயும் தான் இருக்கிறது என்கின்றார். அப்பொழுது எலியா சொல்லுகின்றார், நீ முதலிலே ஒரு அப்பத்தை சுட்டி எனக்கு கொண்டு வா. இஸ்ராயலின் தேவன் சொல்லுகிறார், பஞ்சகாலம் முழுவதும் தீருகின்ற வரைக்கும் உன்னுடைய பானையிலே இருக்கின்ற கையளவு மாவானது குறையாது, கலயத்தில் இருக்கின்ற சிறிதளவும் எண்ணெயும் குறையாது என்கிறார். அப்படியே அது நடப்பதை நாம் காணுகின்றோம். பஞ்சகாலம் முழுவதற்கும் கையளவு மாவு போதுமானதாய் இருந்தது. அதைத்தான் 2வது அரசராகமத்திலே 4வது அதிகாரத்திலே கூட இன்னொரு நிகழ்ச்சியை நாம் காண்கின்றோம். எலிசா இறைவாக்கினர் ஒரு ஏழை விதவை பெண்ணுக்கு உதவி செய்கின்றார். அந்த ஏழை விதவை பெண்ணிடம் இருந்ததோ கலயத்திலே கொஞ்சம் எண்ணெய். எலிசா சொல்லுகின்றார், இந்த எண்ணெயை நீ மற்ற பாத்திரங்களிலே ஊற்று, அது நிரம்பியவுடனே அதை விற்று உன்னுடைய வறுமையை, உன்னுடைய கடன்களை எல்லாம் நீக்கிவிடு, மீதமுள்ள எண்ணெயை விற்று உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பொறுப்பெடுத்துக்கொள், நீ செலவழி நீ என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, கலயத்திலே இருந்த கொஞ்சம் எண்ணெயானது அவளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க போதுமானதாக இருந்தது, அவளுடைய வறுமையை நீக்க போதுமானதாக இருந்தது, அவளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை, செல்வத்தை கொடுக்க போதுமானதாக இருந்தது. கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது என்று நாம் 1 அரசராகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நம்மிடத்திலே இருக்கின்ற கையளவை நாம் இயேசுவிடம் கொடுக்கின்ற பொழுது அது உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய வீட்டிற்கு மட்டுமல்ல, உங்களுடைய தெருவுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய ஊருக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கே போதுமானதாக இருக்கிறது. நம்மிடம் உள்ளதை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். நம்மிடம் தேவன் நேரத்தை கொடுத்திருக்கிறாரே, கொடுத்த நேரத்தை இயேசுவுக்கென்று கொடுக்கின்ற பொழுது அந்த நேரம் உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் முழங்கால்களை இயேசுவுக்கென்று கொடுங்கள். தானியேலை போல முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள். எரேமியாவை போல உங்களுடைய கண்ணீரை இயேசுவிடம் கொடுங்கள். உங்கள் கண்ணீரை தம்முடைய தோள்பையில் அவர் சேர்த்து வைத்து ஆசீர்வாதங்களாக அதை மாற்றி கொடுப்பார். மோசேயை போல உங்களுக்கு கொடுத்த கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். தீயவனிடமிருந்து, தீய சக்திகளிடமிருந்து, நோயிடமிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அந்தோனியாரை போல உங்களுடைய நாவினை கொண்டு ஆண்டவரை புகழுங்கள். உங்களுடைய நாவு அழியாது, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏழை விதவை பெண்ணை போல உங்களிடம் இருக்கின்ற 2 செப்பு காசுகளை ஏழைகளுக்கு கொடுங்கள், இறைவனுக்கு கொடுங்கள். அது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய குடும்பம் முழுவதுமாய் கொண்டு வந்து கொட்டும்.
ஏழைகளை நாம் உதவி செய்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு செய்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, கையளவு மேகம் பெருமழையை கொடுத்தது போல, கையளவு மாவு பஞ்சகாலம் முழுவதற்கும் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்ததைப் போல, களையத்தில் இருந்த கொஞ்ச எண்ணெய் அவளுடைய வறுமையை நீக்கியதைப் போல, 5 அப்பங்கள் 2 மீன்கள் 5000 ஆண்களுக்கு மாத்திரமல்ல, அதைவிட மேலாக அங்கே வந்திருந்த பெண்கள், அதைவிட மேலாக அங்கே வந்திருந்த குழந்தைகள் எல்லாருக்கும் போதுமான உணவாக மாறியதைப் போல நம்மையே நாம் இயேசுவுக்கு கொடுப்போம். கையளவு கொடுத்தால் போதும், அது நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நேரத்திலே கூட எங்களையே முழுமையாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த இறை வார்த்தை வழியாக நீர் எங்களுடைய ஆன்மாவிற்கு தேவையான உணவை கொடுத்ததற்காக, ஒரு புத்துணர்வை தந்ததற்காக, ஒரு விசுவாசத்தை தந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அழியாத இந்த உணவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தரும்படியாக நாங்கள் உம்மிடம் அன்போடு கேட்கிறோம். ஆண்டவரே, ஐயா, நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை வழிநடத்துவதைப் போல எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றிப்பா. நல்ல ஆயன் ஆடுகளுக்கு தேவையான உணவை கொடுப்பதைப் போல, நல்ல தண்ணீர் உள்ள இடத்திற்கும் புல்லுள்ள இடத்திற்கும் அழைத்து செல்வதைப் போல எங்களையும் தேவையான உணவை கொடுத்து வாழ்விக்கின்றீரே. எங்களுடைய வறுமைகள், தீமைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நல்ல ஆயன் தீயவனிடமிருந்து, பொல்லாதவனிடமிருந்து, திருடனிடமிருந்து, விலங்குகளிடமிருந்து அந்த ஆடுகளை பாதுகாப்பதைப் போல எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர் ஐயா. வியாதியிடமிருந்தும், சாத்தானிடமிருந்தும், பொல்லாத தீயவர்களிடமிருந்தும், பாவத்திடமிருந்தும் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தவரை, எங்களிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய முழங்கால்களை உமக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய நேரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கண்ணீரின் ஜபத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நாவிலிருந்து எழுகின்ற ஜபங்களை, புகழ்ச்சி பள்ளியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடம் இருக்கின்ற 2 செப்பு காசுகளை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஐயா, அது எங்களுக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் தெருவுக்கும், எங்களுடைய ஊருக்கும், இந்த உலகத்திற்குமே போதுமானதாய் மாறும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தை வையும். எங்கள் குடும்பம் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.